திஸ் இஸ் வெங்கட் ஃபார் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரிசர்ச் ஃபேஸில் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் அதுக்கப்புறம் வி வில் டூ அ கன்சல்டிங் செஷன். ஓகே, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற கன்சல்டிங் டேர்ம்ஸ் ஏதோ ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தீஸ் கேர்ள்ஸ் அண்ட் கைஸ் ஆர் இன் 20s, 21 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து எப்போ கால் பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணலாம், என்ஆர்ஐயாக இருக்கலாம், 4-5 பேர் தான் வச்சுக்கோங்களேன். பட் எல்லாமே ஒரே ஸ்டோரி தான். அதாவது இவங்க 20ஸ்ல இருந்தால் அம்மா அப்பா 50ஸ்ல இருப்பாங்களா, 45க்கு மேலே இருப்பாங்க, கண்டிப்பாக 50ஸ்ல இருப்பாங்க கரெக்டாக. இந்த ஏஜ் குரூப்பில் அதாவது அம்மா அப்பா வந்து 50 வயசு மேலே இருக்குது, 50லேருந்து 60 தான் இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் மேஜர் ஹெல்த் செட் பேக், அதாவது ஒரு ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, ஒரு கார்டியாக் சம் கைண்ட் ஆஃப் கார்டியாக் சர்ஜரி, ஒரு மற்ற மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துடுது. அப்போ தான் அவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அது வரைக்கும் கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்காங்க. இவங்களுக்குமே எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, தீஸ் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. அப்போ எனக்கு கன்சல்டிங் பண்ணும்போது நான் நிறைய விஷயம் நான் கேட்பேன். இப்போ உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டரை விசிட் பண்ணுறாங்க. யூ குட் அஸ்யூம் தட் திஸ் இஸ் நாட் நெசசரி. பட் நான் வந்து ஐ கோ பியாண்ட் ஜஸ்ட் இஷ்யூவிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணி வைக்கணும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஐ டெல் இஸ், நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளோ ரெகுலர் கரெக்டாக அந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாங்களா. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான அப்டேட் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறாங்களா, இல்லை வெளியூர்லேயோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா, இல்லாட்டி ரெகுலராக அந்த டாக்டரை விசிட் பண்ணுறாங்களா. ஓகே, டாக்டரை வந்துட்டு விசிட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிஸே வந்துச்சுன்னா எவ்ரி 4 மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 4 மந்த்துக்கு ஒருக்காவது நீங்கள் வந்து டாக்டர் விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக அந்த HbA1c எடுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கான்னு வச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி ஆகி போயிடும். அது பண்ணாது. ஏன்னா தான் 4 மாதத்துக்கு ஒருக்காவாதுன்னு சொல்கிறேன். நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். ஃபைண்ட் அ ஸ்மால் கிளினிக் ஆர் 10 பெட்டட் ஹாஸ்பிட்டல், 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ரேஞ்ச் வந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கணும். ஸோ தட் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு வர வைக்கலாம். மூணாவது லாஜிக் என்னென்னா, நிறைய பேருக்கு நான் கண்டுபிடிச்சது அல்டர்னேட்டிவ் மெடிசனை கம்ப்ளீட்டாக நம்புகிறாங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு ஆயுர்வேதா சென்டர் இருக்குது. ஐ ஆல்சோ கோ. அந்த டாக்டர் ஒரு இஷ்யூ சொல்லும் போது அவங்க வந்து நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்க டாக்டருமே டேட்டா ட்ரைவனாக பண்ணால் தப்பு கிடையாது. ஏன்னா HbA1c எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு டேட்டா ட்ரைவனாக இருக்கணும். இந்த இதனால என்ன தப்பு, ஒரு இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்துக்காக போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பசங்க பொண்ணுங்க இருக்காங்கல்ல, 21லேருந்து 28, 29 இந்த ஏஜ் குரூப்னு வச்சுக்கோங்க. சரி 35னே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதாவது அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஃபார் சம் ரீசன் இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணவங்களுமே சிங்கிளாக இருக்கிறவங்க. ஸோ தே ஒரி a lot about their parents also. ஒரு சில பேர் சிங்கிள் மதராக இருப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு இந்த 4-5 பேர் கதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த பசங்களும் நிறைய பெருசாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. குட் பி லைக் 5 லேக் ஆனுவல் இன்கம்லேருந்து ஒரு 15 லேக் ஆனுவல் இன்கம் கூட வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க கெரியரை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா, அதாவது 45 வயசுக்கு மேலே சரியாக பார்த்துக்கலன்னா யார் பாதிக்கப்படுறாங்க டேரெக்டான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடல்ட் சில்ட்ரன் தான். ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிற கதை வேறு. ஏன்னா எங்கிட்ட பேசும்போது ஏர்ன் பண்ண அப்புறம் தானே பேச ஆரம்பிக்கிறாங்க சில்ட்ரன், ஐ மீன் இந்த பசங்கள்லாம். அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸை இழுக்கக்கூடாது. சரி இன்றைக்கி என்ன ஃபுட் ஹேபிட்ஸோ வந்துடுதுன்னா அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அதுக்கான நல்ல டாக்டர்ஸை நீங்கள் பாருங்கள். எவ்ரி 3 to 4 மந்த் அவங்கள விசிட் பண்ணுங்கள். ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. நேற்று ஒருத்தர் பேசினார். நான் சொன்னேன் உங்கள் அம்மாட்ட ஸ்பீக்கர் போடுங்க, நானாவது அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஹிஸ் மதர் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணியாச்சு ஹார்ட்டில். அம்மா வந்து டயபெட்டிஸ் இருக்குது. அந்த டாக்டரே வார்ன் பண்ணியிருக்காராம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்சுலின் போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு. சி ஸ்டில் ஹேவிங் ஸ்வீட்ஸ்னு சொன்னார். நான் உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் தமிழுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. நாட் தட் ஐம் கோயிங் டு ஸ்கோல்டர் ஆர் சம்திங், பட் திஸ் கை இஸ் வெரி யங், ஹி ஹாஸ் அ சிஸ்டர். இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் அதுதான் 45 வயசுக்கு மேலே எதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஹெல்த் நல்லா இருக்க வரைக்கும் ஓகே. பட் வென் யூ ஆர் ஹேவிங் பேட் ஹெல்த், அதுக்கப்புறம் உங்கள் பசங்க வந்து அப்போ தான் உங்களை நம்பி தான் வெளிநாடு போகிறாங்க, இல்லை வெளியூர் போகிறாங்க, உங்கள் ஒர்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் அவங்களால
சம்டைம்ஸ் ஃபிசிக்கலி வர முடியும், சம்டைம்ஸ் ஃபிசிக்கலி வர முடியாது. பட் இருந்தாலும் மென்டலி தே ஆர் ரியலி இன்டு கிரேட் பெயின். ஸோ இதுக்கு காரணம் என்ன? லெத்தார்ஜி தான். எனக்கு ஒன்றும் பண்ணாது, நான்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லெத்தார்ஜி. இல்லை இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தத்துவம்லாம் பேசுறது. அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணி கல்யாணமே பண்ணாமல் குழந்தையே பெற்றுக்காமல் இருந்துக்கலாமே, இருந்து என்ன பண்ண போகிறேங்கிற டைலாக்லாம் விட்டிங்கன்னா. அதனால நம்ம லைஃப்பில் உயிர் வாழ்கிற வரைக்கும் உங்கள் சில்ட்ரனை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் 45. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஒரு சில பேர் ஃபேமிலி அப்படி இருக்கும். அதாவது அந்த சில்ட்ரனுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்காது. 33 கம்பெனியில் சில்ட்ரனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது, அம்மா அப்பா கிடைக்கும். ஃபாதர் அண்ட் ஆர் மதர் கேன் கெட். இவர் வந்து என் சைல்டுக்கே கிடைக்கல, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படிலாம் எமோஷ்னலாக ஆவாங்க. சி இந்த லாஜிக் கூட வராதிங்க. எமோஷன்ஸ்லாம் தூக்கி வீசிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா செலவு பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது. அது கிடைக்காதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலை அப்படி ஆகி போயிருச்சு. ஸோ இந்த மாதிரியும் நான் நிறைய பேசியிருக்கேன். என்னுடைய லாஜிக் என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கில் இந்த இந்த வீடியோ எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, இந்த 21லேருந்து இந்த 30க்குள்ளே இருக்கிற மென் அண்ட் சன் ஆர் டாட்டர் வந்து அம்மா அப்பா வந்து அவங்க ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்காததுனால, இல்லை எப்படியும் சொல்லலாம், அவங்க ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்ல முடியாது. மேபி பசங்களே நினச்சிட்டு அவங்க வந்து தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் தியர் ஒர்க். ஹெல்த்தை பார்த்துக்க டைம் இல்லையோ, இல்லை நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் நமக்கே தெரியாது என்னத்தை சாப்பிட்டு வைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துடுது. கஷ்டப்படுறது வந்து இந்த சில்ட்ரனாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் முக்கியமாக இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ், டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் இது மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் கண்ட்ரோல் அதில் ஒரு மேனேஜ் பண்ணிக்கோங்க. 2வது டாக்டர் விசிட்டை வந்து ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கோங்க. சென்னையிலலாம் வந்து பேசும்போது இந்த ஐடி செக்டர் இருக்கவங்களாம் நான் பெரிய ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் ஐ பிலீவ் இஸ் அ மிஸ்டேக். யூ ஃபைண்ட் அ ஸ்மால் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ, இது 5 கிலோமீட்டர் ரேடியஸில். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்னா உடனே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கணும். நாட் தட் ஐ டோன்ட் பிலீவ் இன் பிக் ஹாஸ்பிட்டல்ஸ், பட் ஒரு பர்சனலைசேஷன் இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். எனிவே திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு ஷேர். அதை நான் ஐ எம் நாட் ஷுர் இஃப் ஐ எம் புட்டிங் இட் அக்ராஸ் ப்ராப்பர்லி. 45 வயசு 50 வயசுக்கு மேலே உங்கள் சில்ட்ரனுக்காக நீங்கள் வந்து நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க யுவர் சில்ட்ரன். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க உங்கள் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ரிசர்ச் ஃபேஸில் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் ஹேவ் அ கன்சல்டிங் செஷன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. என்னோட கோல் யாரையும் ஹர்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. ஒரு someone who lost their father or mother in யங் ஏஜ், இல்லை 20s 30s, அது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இன்னும் ரொம்ப நாள் வாழணுங்கிற நோக்கத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க.